ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு புது கொரியன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். எனக்கு பர்சனலாகவே கோஸ்ட், ஃபேண்டசி அந்த மாதிரி ட்ராமாலாம் ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அந்த மாதிரி ட்ராமாஸ்லாம் தேடி பார்க்கும்போது எல்லா சேனல்லையும் எல்லா ட்ராமாஸையும் போட்டிருந்தாங்க. அதனால நம்மளால் நம்ம சேனலில் போட முடியல. இப்போ ஆன்கோயிங்காக புதுசாக ஒரு கோஸ்ட் ட்ராமா இறங்கக்குள்ளே அதை நம்ம சும்மா விட்டுருவோமா? அதான் இங்கே தட்டி தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த ட்ராமாக்கு வந்து நான் ஒன்லைனர் சொல்ல விரும்பலைங்க. ஏன்னா ஒன்லைனர் சொன்னாலே நம்மளோட கதை பாதி தெரிஞ்சு போயிடும். அதனால நமக்கு ட்ராமா பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே குறைஞ்சி போயிடும். அதனால ஸ்ட்ரைட்டாகவே இந்த ட்ராமாக்குள்ளே போய் இந்த ஸ்டோரி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே ஒரு ஃபேக்ட்ரியை தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. என்னடா இப்படிலாம் நடக்குதுன்னு ஆச்சரியமா பார்க்குறாரு. இவர் வேற யாரும் இல்லைங்க, இவர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. அப்போ அங்கே ஒரு ஒர்க்கர் வந்து ஏதோ மிஷின்குள்ளே தலையை விட்டு பார்த்துட்டு இருக்காரு. அந்த மிஷின் வந்து அவரை இடிக்கிற மாதிரி வருது. அதை பார்த்து நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா? ஏன்னா அவர் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோவாச்சு. அதனால போய் அவர் அழகா சேவ் பண்றாரு. அந்த ஒர்க்கருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இங்க என்னடா நடந்துச்சுன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒருத்தர் வந்து, ஏன்டா வேலையை ஒழுங்காவே பார்க்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு திட்டும் போதே அப்படியே பக்கத்துல இருக்கிற ஹீரோவையும் பாக்குறாரு. யார் தம்பி நீ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நான் படிச்சு ஒரிஜினல் லைசன்ஸ் வச்சிருக்கிற லேபர் அட்வொகேட். உங்களுக்காக தான் இங்க நான் வந்திருக்கேன். நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேக்டரியில வேலை பார்க்கும்போது சேஃப்டி ஐட்டம்ஸ்லாம் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஒர்க்கர்ஸை இப்படி வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடி அவர் இறந்துருப்பாரு. அவரை நான் காப்பாத்தலனா எங்க சேஃப்டி மேனேஜர், அவங்களை கூப்பிடுங்க இங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அவர் வந்து முழிக்கிறாரு. அந்த மாதிரிலாம் யாரும் இங்க இல்லை எங்களுக்குள்ள. ஓ, சேஃப்டி மேனேஜர் கூட இல்லாம தான் ஃபேக்டரி நடத்துறீங்களா? போய் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணனா உங்களுக்கு 5 மில்லியன் யுவான் ஃபைன் கட்டணும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு. இவருக்கு இங்க என்ன சொல்றதுனே தெரியாம என்ன தம்பி சொல்ற அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, அதெல்லாம் யாருக்காக செய்யறேன்? உங்களுக்காக தான், உங்க சேஃப்டிக்காக தான் நான் போராடுறேன். நீங்க கொஞ்சமாவது அதை கவனிக்க வேண்டாமா? லேபர் அட்வொகேட் ஆனதே உங்களை பாதுகாக்கத்தான், உங்களுக்கு சேவை செய்யத்தான். ஒரு ஒர்க்கர்ஸோட உயிரும் ரொம்ப முக்கியம். அது என் உயிரை கொடுத்தாவது நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க மேலேருந்து ஒரு கம்பி ஹீரோவை பார்த்த மாதிரி விழ வருது. அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் இதை பார்த்து, முடிஞ்சது சோழி, இவன் இவ்வளவு நேரம் வசனம் பேசிட்டு இருந்தா அது உண்மையாக போகுது அப்படின்னு பாக்குறாங்க. ஹீரோ மேல ஃபோர்ஸா அந்த கம்பி விழ வருது. ஹீரோ நம்ம கதை இதோட முடிஞ்சதுயா அப்படின்னு கண்ணை மூடுறாரு. அப்படியே கட் பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காமிக்கிறாங்க. இங்க ஹீரோ வந்து சோகமா நான் இந்த வேலையை விட போறேன் அப்படின்னு சொல்லி அவர் மேனேஜர்கிட்ட சொல்லும்போது அந்த மேனேஜர் வந்து, உனக்கு என்ன குறைச்சல் இந்த வேலையில்? 10 வருஷமாக இந்த வேலையில் இருக்க, உனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சா? எதுக்காக இப்போ வேலையை குவைட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ, நான் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இல்லை, இந்த வேலை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. இப்போ கூட என்ன தோணுதுன்னா, இந்த கண்ணாடியை திறந்து அப்படியே கீழே குதிச்சு சாகலாம் போல தோணுது அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக பேசக்குள்ள அப்போ அந்த மேனேஜர், இந்த கண்ணாடியை ஓப்பன் பண்ண முடியாது, இது ஃபுல்லாக மூடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோவும், ஹோ லாக் ஆயிருக்கா அப்படின்னு கதவை தட்டி தட்டி பார்க்குறாரு. அப்படியே வேலையை விட்டுட்டு சோகமாக கீழே வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து காரில் வெயிட் பண்ணுறாரு. இது வரைக்கும் சோகமாக இருந்தவர் அந்த காருக்குள்ளே உட்காந்தோன்னா அப்படியே சந்தோஷமாக ஆரம்பிக்கிறாரு. இப்போதான் தெரியுது அந்த வேலையை விடுறதுக்காக இல்லாத ஆக்டிங் எல்லாம் போட்டு வந்திருக்காரு மேனேஜர் கிட்ட. ஒரு ஃப்ரெண்டும், என்னடா மச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக வேலையை விட்டுட்டு போல அப்படின்னு கேட்கல. ஆமா பார்ட்னர், நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம். இனிமே அந்த வேலையில இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், அதான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க போல. அதுக்காக ஹீரோ நிறைய காசுலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இப்போ வேலையும் விட்டுட்டு ஒரேடியா பிஸ்னஸில் இருக்கலான்னு வந்திருக்காரு. அப்போ அவர் ஃப்ரெண்டும், வா மச்சி வா, கண்டிப்பாக இனிமேல் நம்ம எதிர்காலம் சூப்பராக இருக்க போகுது, ஒளிமயமான எதிர்காலம்னு ஒரு பாட்டை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணவர் பொறுமையாக போகாமல் வேகமாக போகிறாரு. அதை பார்த்து ஹீரோவுக்கு பயமாகுது. ஏன்டா இப்படி போகிற, ஒரேடியாக பரலோகம் அழிச்சிட்டு போய்ட்டு போலையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே கட் பண்ணா அவர் ஃப்ரெண்டோட ஃபியூனலை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ உளுந்து உளுந்து அழுதுட்டு இருக்காரு. ஏன்டா அப்பவே சொன்னேனடா வேகமாக போவாதுன்னு, இப்போ வேகமாக போய் ஒரேடியாக பரலோகம் போயிட்டியடான்னு அழுதுட்டு இருக்காரு. இருக்கிற எல்லாரும் ஹீரோவை பார்த்துட்டு, சே ஃப்ரெண்டு மேலே எவ்வளோ பாசம் பாரு, இப்படி அழுகுறாருன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோக்கு தானே தெரியும் எதுக்காக அழுகுறாருன்னு. அவர் காசை போட்டு எல்லா காசும் போயிடுச்சே, நமக்கு வேலையும் போயிடுச்சேன்னு அவர் வாழ்க்கையை நினச்சி அவர் அழுதுட்டு இருக்காரு. இங்கே ஹீரோக்கு தெரிஞ்ச சில பேர்லாம், இவர் எதுக்கு இவ்வளோ அழுகுறாரு, இவ்வளோ எமோஷனல் வராது அப்படின்னு கேட்கல. அப்போ அங்கே ஒருத்தவர், இவன் அவர் மேலே உள்ள பாசத்துலலாம் அழுவல, இவனும் அவனும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி இவர் நிறைய காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான், இப்போ ஏமாந்து போய் நிற்கிறான், அதனால தான் இப்படி கதறி கதறி அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லக்குள்ள அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து, இவங்க ஒய்ஃபுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்கல. அவங்க ஒய்ஃபுக்கும் எல்லாம் தெரியும். இவனை 4 தோசை விட்டுட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க, இப்போ தனியாக தான் இருக்காங்க, ஆனால் இன்னும் டைவர்ஸ் பண்ணிக்கலன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ தான் ரொம்ப பாவம், காசும் போச்சு ஒய்ஃபும் போச்சுன்னு ரொம்ப ஃபீலிங் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்படியே வெளியில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அவங்க மேனேஜரும் ஒரு ஃப்ரெண்டும், சரி விடுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட்டு உன் லைஃப்பில் என்ன செய்யணுமோ அதை நோக்கி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு வந்து,
போயும் போயும் இந்த கிரிப்டோ பிசினஸ்க்காகடா உன் வேலையை விட்ட, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு செம கடுப்பாகுது. அப்ப மேனேஜர் தான் சரி விடுங்க, போனது போயிடுச்சு, இனிமே நடக்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து லேபர் அட்வொகேட் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க, வேலையும் நிறைய டிமாண்டா இருக்கு, அதனால இப்போ நீ என்ன பண்ணனா பேசாம லேபர் அட்வொகேட் ஆயிடு அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்னமோ அமேசான்ல ஆர்டர் பண்ணி வர மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. லேபர் அட்வொகேட் ஆகும்னா படிக்கணும், அதுக்கு நிறைய காசு செலவாகும், ஃபீஸ் கட்டணும், அதுக்கெல்லாம் நான் எங்க போவேன் அப்படின்னு கேட்கல. உன் ஒய்ஃபு கிட்ட கேளு, அவ தானே உன் செலவெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, இப்போ ஒரு வருஷத்துக்கான உன் ஃபீஸ் செலவை பார்க்க மாட்டாளா, இல்ல உனக்கு வந்து கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கா அப்படின்னு கேட்கல. அப்ப அவர் ஃப்ரெண்டு வந்து இவனாவது கூச்சப்படுறதாவது, அவன் வெக்கமே இல்லாம போய் கேட்பான் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோ ஒழுங்கா ஓடிப்படி, என் கண்ணு முன்னாடி நின்னா கண்டிப்பா உன்னை சாவடிச்சிருவேன்டான்னு திட்டுறாரு. அப்ப மேனேஜர் வந்து இந்த பாரு, நீ மட்டும் லேபர் அட்வொகேட்டா மாறி வா, கண்டிப்பா நான் உனக்கு ஒரு நல்ல வேலையா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு உளுந்து உளுந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே படிச்சு இன்டர்வியூ அட்டன் பண்றாரு. அப்படியே சில நாட்கள் போகுது. அப்ப அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நீங்க லேபர் அட்வொகேட்டுக்கு பாஸ் ஆயிட்டீங்கன்னு. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயி அப்படியே நம்ம வாழ்க்கை மாறப்போதியான்னு குதிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி மேனேஜர் வேலை வாங்கி தரேன்னு சொன்னார்ல, ஆனா அவரு ஹராஸ்மெண்ட் கேஸ்ல உள்ள போயிட்டாரு. இதை பார்த்து ஹீரோவுக்கு செம கடுப்பாவது. நம்ம வாழ்க்கையில மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது, என் வாழ்க்கையில நல்லதுன்னு ஒன்று நடக்கவே நடக்காதா அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அப்பா அங்க ஃப்ரெண்டு வந்து சரி விடுடா, இனிமே என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கல. ஹீரோவுக்கு கோவம் வந்து இந்த மேனேஜர் எப்படி இப்படிலாம் பண்ணுவான், பொண்ணுங்க கிட்ட போய் அப்படி தப்பா நடந்துப்பான் அப்படின்னு எமோஷனலா பேசும்போது அப்ப ஃப்ரெண்டு வந்து அவனும் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கல, பசங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோ ஷாக் ஆகி பாக்குறாரு. அப்பதான் யோசிக்கிறாரு, ஹீரோ கிட்டே கொஞ்சம் பேட் டச் எல்லாம் பண்ணிருப்பாரு போல. இப்பதான் அவருக்கும் புரியுது ஏன் இவன் இவ்வளவு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான்னு. அப்ப அவர் ஃப்ரெண்டும் சரிடா, இப்பதான் நீ வந்து லேபர் அட்வொகேட் ஐடியில ஒரு ஆஃபீஸை போடு, கிளைண்ட்ஸை வர வை, காசு சம்பாரி அப்படின்னு சொல்லக்குள்ள அப்ப ஹீரோ செம்ம கடுப்பாகி ஆஃபீஸ் வைக்கணும்னா முதல்ல காசு வேணுடா, காசுக்கு நான் எங்க போவேன், நீயா கொடுப்ப அப்படின்னு கேட்கல. அப்ப ஃப்ரெண்டு வந்து நான் ஏன்டா கொடுக்கணும், லோன் எடு, ஆஃபீஸ் போடு, கிளைண்ட்டை வர வை, காசு சம்பாரி, அப்புறம் லோனை அடைச்சிடு அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோவும் யோசிக்கிறாரு. இவன் சொல்ற ஐடியாவும் நல்லா தானே இருக்குன்னு. இந்த ஹீரோவுக்கு அறிவே கிடையாது, எப்ப பார்த்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்யறது தான் இவன் வேலை. சாரி கைஸ், கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஏன்னா இந்த ஹீரோ பண்றது அப்படிதான் இருக்கு, யார் என்ன சொன்னாலும் அதை நம்பி அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடாரு, அப்புறம் போய் கஷ்டத்துல விழுறாரு. அதனால தான் ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் நல்லா குடிச்சிட்டு போதையில் அப்படியே உட்காந்து கிடக்காங்க. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு சிலைக்கிட்ட போய் வாமிட் எடுத்துடுறாரு. அப்போ ஹீரோ வந்து சத்தம் போட்டு ஏன்டா இப்படிலாம் பண்ற, அவர் மேலே போய் வாமிட் எடுத்துட்டேன்னு சொல்லி அந்த சிலையை ஒரு மனுஷனே நினைச்சு மன்னிச்சிடுங்க சார், அவன் தெரியாம பண்ணிட்டான், இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க, நான் லேபர் அட்வொகேட், எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க. விசிட்டிங் கார்டை அந்த சிலை கை மேலே வச்சுட்டு போறான். அந்த குடிபோதையில கூட அது மனுஷனா சிலைன்னு கூட தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு போறாங்க. அப்போ அவர் ஃப்ரெண்டு வேற யாரா மச்சி உனக்கு அவனை தெரியுமா அப்படின்னு கேட்கல. இல்லடா தெரியல, நல்ல மனுஷனா இருக்கான்னு பேசிட்டு போறாங்க. ஹீரோ ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அங்க ஒரு லேடி வராங்க. இவங்க ஹீரோ ஒய்ஃபோட தங்கச்சி, இங்க மேனேஜரா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கை நிறைய பேக்ஸ் தூக்கிக்கிட்டு இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே வராங்க. எல்லாரும் இப்போ ஆன்லைன்ல திங்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா நீங்க இன்னும் போய் என்ன நேரா வாங்கிட்டு வர சொல்லி நான் தூக்க முடியாம எல்லா திங்ஸையும் தூக்கிட்டு வரேன், ஏன் ஆன்லைன்ல வாங்கினா தான் என்னவா அப்படின்னு கேட்கல. அப்ப ஹீரோ டெலிவரி காசு பே பண்ற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லம்மா, அதனால தான் உன நேரா போக சொன்னாங்கக்குள்ள. அப்ப ஹீரோயின் என்னது காசு இல்லையா, எனக்கு சம்பளமாவது ஒழுங்கா கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் அதெல்லாம் கொடுத்துறேன் கொஞ்சம் வேலையை பாரு, வாயை முடிக்கிட்டு தொணன்னு பேசாம அப்படின்னு சொல்லக்குள்ள. அப்ப இந்த மேனேஜர் பொண்ணும் இந்த பொண்ணுக்கு ஒரு பேர் வச்சலாம், நம்ம சாங், இவங்க பேரு சாங்கும் வந்து இந்த மாதிரி நான் வந்து விசிட்டிங் கார்டெலாம் அடிச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லக்குள்ள. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன விசிட்டிங் கார்டு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு நிறைய குறை சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்த சாங் கடுப்பாகி நான் மிகப்பெரிய ஃபேமஸான யூடியூப் கண்டென்டராக ஆக வேண்டியது, ஆனா ஏன் கரகம் உங்கள்கிட்ட வந்து வேலை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, போங்க இனிமே வேலை பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள. அப்ப ஹீரோ சாரிங்க மேடம், தெரியாம சொல்லிட்டேன் மேனேஜர் மேடம், நீங்க போய் உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க, உங்க வேலை சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு 500 சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு பேசுற பேச்ச பாரு அப்படின்னு புலம்புறாரு. அப்போ வந்து சாங் அதை கேட்டுட்டு எது 500 சப்ஸ்கிரைபரா, யார் சொன்னது, எனக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க தெரியுமா அப்படிங்குள்ள ஹீரோவே முழிக்கிறாரு, நம்ம தப்பா சொல்லிட்டோமோன்னு. இப்ப சாங் வந்து எனக்கு 532 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னு பெருமையா சொல்லக்குள்ள ஹீரோ அடைச்சு இதுக்கு தான் இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்தியான்னு பாக்குறாரு. அப்ப ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை சாங் பார்த்துட்டு கிளைண்டா தான் இருப்பாங்க, அட்டன் பண்ணுங்கன்னு குதிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. சாங்கும் பக்கத்துல நின்று ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த போன்ல யார் பேசுறானா அந்த மேனேஜர் தான்.
என்ன தம்பி எப்படி இருக்க? புது ஆஃபீஸ்லாம் போட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். நான் எந்த தப்புமே பண்ணலப்பா. என்னை பொய்யா சொல்லி கேஸ் போட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க. இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்ப்பா. நான் வேணா உன் ஆஃபீஸ்க்கு கிளைண்ட்ஸ் வர ஹெல்ப் பண்ணுறேன். நீ என் வீட்டை ரெண்ட்டை மட்டும் கட்டிடுறியா அப்படின்னு கேட்குள்ள ஹீரோ என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. சாங் அங்கே நின்று ஃபோனை கட் பண்ணுங்க, நோ சொல்லுங்க, நோ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ கட் பண்ணாமல் அப்படியே ஃபோனை வச்சிட்டு இருக்காரு. சாங் இது சரி வராதுன்னு சொல்லி அவங்களே கிளைண்ட் மாதிரி சார் உள்ளே வரலாமா அப்படின்னு வேகமாக கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோவும் வாங்க உள்ளே வாங்க சார், ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க, நான் அப்புறம் ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ சாங் வந்து சரி வாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள எங்கே போகிறோம் அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு சாங் வந்து கிளைண்ட் வந்து நம்மளை தேடி வர மாட்டாங்க, நம்ம தான் கிளைண்ட்டை தேடி போகணும்னு சொல்லி அப்படியே கடையாக போய் அவங்க விசிட்டிங் கார்டெல்லாம் வச்சு எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் 30% நான் உங்களுக்கு ஆஃபர் தரோம், எங்களை வந்து கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தட்ட போய் விசிட்டிங் கார்டு கொடுக்கக்குள்ள அவர் திருப்பி விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னா தான் ஹீரோக்கு புரியுது, இந்த மாதிரி இதில் டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே லேபர் அட்வொகேட் ஆயிருக்காங்கய்யா, இனிமேல் நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சுட்டு வராரு. அப்போ அவங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்துக்கிட்டு பில் போடலான்னு வரப்ப அங்கே பில் கவுண்டரில் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, திங்ஸ் வாங்கினா ஒரு பேக் கூட கொடுக்க மாட்டீங்களா, பேக்கும் சேர்த்து நான் தான் காசு கொடுக்கணுமா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையாக பேக் கொடுன்னு அந்த பையனை அடிக்கிற மாதிரி போகும்போது அப்போ ஹீரோ தான் வந்து காப்பாற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, நான் ஒரு அட்வொகேட், உங்கள் மேலே கேஸ் போட முடியும் அப்படின்னு மிரட்டக்குள்ள அவரும் பயந்துக்கிட்டு சாரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ ஹீரோவும் பில் போடக்குள்ள ஒரு கூப்பன் காமிச்சு இது ஃப்ரீ கூப்பன், இதை நீ ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லக்குள்ள அவனும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். ஆனால் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது ஒர்க் ஆகலையே, நீங்கள் பே தான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோ கிட்ட காசு இல்லை. ஹீரோக்கு ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் வாங்க கூட காசு இல்லாத நிலமையில தான் இருக்கார் போல. அப்போ ஹீரோ அப்படியே தயங்கிக்கிட்டே நான் இங்கே பக்கத்தில் தான் என் ஆஃபீஸ் இருக்குது, நான் அங்கே என் வேலண்ட்டை மறந்துட்டேன், நான் அப்புறமா எடுத்து வந்து தரவா, இப்போ தரியா அப்படின்னு கேட்கக்குள்ள அதுக்கு அந்த பையன் நீங்கள் எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் பொருளெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோவும் அந்த பொருளெல்லாம் ரிட்டர்ன் வச்சுட்டு வந்துடுறாரு. சரி இங்கே ஆஃபீஸில் வந்து தூங்கலான்னு வந்தா அங்கே ஓனர் வந்து ரெண்ட் கொடுக்கலையான்னு கதவை தட்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ அப்படியே மாடிப்பேட்டில் உட்காந்து நம்ம நிலைமை என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்புறம் ஓனர்லாம் போன பிறகு அப்படியே படுத்துக்கிட்டு அவங்க ஒய்ஃபோட இருந்த நினைவுகள்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அப்படியே வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி இவர் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் லாஸ் ஆயிருக்கும்ல, அப்போ அவங்க ஒய்ஃப்டோன்னு சொல்லக்குள்ள அவங்க ஒய்ஃப் செம்மையாக திட்டிருப்பாங்க. இதுக்கு மேலே உன் கூட என்னால் வாழ முடியாது, நான் போகிறேன் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஹீரோ என்னை விட்டு போகாதன்னு எவ்வளோ சொல்லியிருப்பாரு, ஆனால் அவங்க கேட்கவே இல்லை, அவங்க கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோட ஆஃபீஸ் கதவை யாரோ தட்டுறாங்க. யாரா காலை கட்டியும் தட்டுறான்னு சொல்லி அவர் எந்திரிச்சு போய் பார்க்குறாரு. ஹெல்ப் ஹெல்ப்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு பயம் வருது, யார் என்னாச்சுன்னு தெரியலையேன்னு அந்த கதவு கிளாஸ் வழியாக பார்க்குறாங்க. அங்கே வெளியில் பார்த்தா ஒரு நெருப்போட எரிஞ்சுட்டு ஒரு மனுஷன் ஹெல்ப் ஹெல்ப்னு கேட்குற மாதிரி இருக்கு. அதை பார்த்து ஹீரோ பயந்து போய் பின்னாடி ஒரு ஸ்டெப் வந்துடுறாரு. திரும்பியும் பார்க்கலாமே, திருப்பி பார்க்குறாரு, திருப்பியும் அந்த நெருப்பு தான் தெரியுது அவர் கண்ணுக்கு. அப்படியே பயத்தில் என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிக்கிறாரு. அதோட டக்குன்னு பார்த்தா அவருக்கு வந்தது கனவு. இப்பதான் அவர் தூக்கத்துலேருந்தே முழிக்கிறாரு. ஆனால் அதே மாதிரியே யாரோ இப்போ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஓனர் தான். ரெண்ட் கொடுக்கலையா, எப்போ கொடுப்பீங்கன்னு கதவை தட்டிட்டு இருக்காரு. ஹீரோ அந்த பதட்டத்தோடயே எந்திரிச்சு போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு ஃபோனில் செக் பண்ணுறாரு. இந்த மாதிரி நெருப்பு கனவு வந்தால் என்ன அர்த்தம்னு. அதில் பார்த்தா நல்லா பாசிட்டிவாக தான் போட்டிருக்கு, நல்ல கனவு, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு. அதை பார்த்த ஹீரோக்கு அப்போ தான் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோ வந்து அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு. பரவாயில்ல, நீ மட்டும்தான் என் கூட சர்வைவ் ஆகிட்டு இருக்க பாரு, மிச்ச செடியெல்லாம் வாடி போயிடுச்சு, என் கூட வேற யாருமே இருக்க மாட்டாங்க, நீ மட்டுமாவது என் கூட இருன்னு அந்த செடி கூட பாசமா பேசிட்டு இருக்காரு. அப்போ அவங்க சாங் வந்து சின்ன சின்ன பொருள்லாம் சேல் பண்றதுக்காக எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து எதுக்காக இந்த பொருள்லாம் எடுக்கிறேங்கிறப்ப நமக்கு காசு ரொம்ப தட்டுப்படியா இருக்குல்ல, அதனால தான் இந்த சின்ன பொருள்லாம் சேல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்புறம் நீங்க ஏன் ஃபேக் பிளான்ட்டுக்கு போய் தண்ணிலாம் ஊத்திட்டு இருக்கீங்க, அது தண்ணி இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற, இது ஃபேக் பிளான்டா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அது கடைசியில் ஃபேக் பிளான்ட். ஹீரோ அப்படியே மனசு வெறுத்து போயிடுறாரு. சே, நீ மட்டும்தான் என் கூட இருக்கேன்னு நினைச்சா இதுவும் ஃபேக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப கடுப்பாகி இந்த ஃபேக் பிளான்டே சேர்த்து சேல் பண்ணு, அதை சேல் பண்ணு, இதை சேல் பண்ணு எல்லா பொருளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. சாங்கே ஷாக் ஆகி என்ன மாமா பண்றீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறாரு. என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, எனக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு. என்ன மாமா இப்படி பண்றீங்க, உங்க ஒய்ஃபோட தங்கச்சி முன்னாடி போய் இப்படி அழுவுறீங்க, நீங்க இப்படிலாம் அழுவலாமா, கண்டிப்பா ஒரு நாள் நம்ம லைஃப் மாறுமாமா அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இங்க சாங் வந்து யாரோ ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரா. இது யார் வீடுன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது அங்க ஒரு அழகான பையன் கதவை திறந்து வாங்க பிக் பிரதர் அப்படின்னு கூப்பிடுறான். அதை பார்த்த ஹீரோ இவனுக்கும் எனக்கும் கொஞ்சம் வயசு தான் வித்தியாசமா தெரியும், இவன் என்ன பிக் பிரதர்னு கூப்பிடுறான் அப்படின்னு சாங்கை பார்த்து முறைச்சிட்டு என்ன இவனுக்கும் உனக்கும் என்ன சம்மதம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆனா சாங் வந்து இவருக்கு வேற வேலையே இல்லைன்னு அவரை கண்டுக்காம எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுன்னு அவங்க உள்ள போறாங்க. ஹீரோவும் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லாம நீ போயிட்டே இருக்கேங்கக்குள்ள ஆமா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க, நானும் இவனும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணி
பண்ணியிருக்கோம், அதில் எனக்கு பழக்கம், இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் இங்கே உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்குள்ள அப்போ ஹீரோ நக்கலா, நீயே 500 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவ, அவன் எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க போறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சார் எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்கக்குள்ள அவர் 1 மில்லியனுங்கிறான். அதை கேட்டோன்னே ஹீரோ ஷாக் ஆகி, அப்படி என்னடா கண்டென்ட் போடுற நீ அப்படிங்கக்குள்ள அவன் பாட்டுக்கு உலகத்து கண்டென்ட் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு தலையே சுத்துது, இவன் என்ன சொல்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்கிறப்ப அப்போதான் சாங் பொறுமையாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொரியாவில் நடக்கிற முக்கியமான விஷயங்களை இவன் ரிவ்யூ பண்ணி போடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவையும் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறாங்க. இந்த வீடியோவுக்கு இத்தனை மில்லியன் வியூஸ் போகுது, என்னடா கொடுமைங்கிற மாதிரி ஹீரோ பார்க்குறாரு. சரி, ஒரு வீடியோக்கும் உனக்கு எவ்வளோ சேலரி கிடைக்குது அப்படின்னு கேட்கக்குள்ள அதுக்கு அந்த பையன் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்ற அளவுக்கான காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோ கடுப்பாகிறாரு. நீ எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வரா மாதிரி தெரியல அப்படிங்கக்குள்ள சாங் வந்து இல்லை, அவன் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கான், அதை கேளுங்க மாமா முதல்ல அப்படின்னு சொல்லக்குள்ள அப்போ தான் அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்லாம் சேஃப்டி ஐட்டம்ஸ் இல்லாதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, நீங்கள் லேபர் அட்வொகேட்டுங்கிறனால கண்டிப்பாக போய் நீங்கள் செக் பண்ணலாம், யாரும் உங்களை தடுக்க முடியாது. அப்படி நீங்கள் செக் பண்ணும்போது அங்கே இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி நம்ம மேனேஜர் கிட்ட மாதிரி நீங்கள் நிறைய சேஃப்டி இல்லாமல் வச்சிருக்கீங்க, இதை கொண்டு போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணனா கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணிட்டேன்னா நான் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவேன் நம்ம சொல்லும்போது நமக்கும் காசு கிடைக்கும், அதோட நம்ம ஒர்க்கர்ஸ்க்கும் நல்லது பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லக்குள்ள அது ஹீரோக்கு வந்து ரொம்ப தப்புன்னு தோணுது. இல்லை, இது தப்பான விஷயம், இது நம்ம வந்து ஸ்கேம் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லக்குள்ள அப்போ சாங் வந்து இல்லை மாமா, இது நமக்கும் காசு கிடைக்குது, இதோட நம்ம ஒர்க்கர்ஸ்க்கும் நம்ம நல்லது பண்ணுறோம், இதுவும் ஒரு வகையான சேவை தான், ஆனால் இதை நம்ம மிரட்டி செய்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோவுக்கு இதுக்கு மனசே வரல. இல்லை, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் எப்படியோ சாங் வந்து கன்வின்ஸ் பண்ணி ஹீரோ அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு மனசே இல்லை. இவங்களோட டீலிங் என்னன்னா, ஹீரோ லா படி போய் பேசுவார், ஆனால் இவங்க 2 பேரும் வீடியோஸ்லாம் எடுத்து அதை யூடியூப்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படியே வந்து கடைசியில் நல்ல விதமாக முடிஞ்ச மாதிரி அந்த வீடியோவை மாற்றிப்பாங்க. இதுதான் இவங்களோட டீலிங்கு. அப்படியே எல்லா கம்பெனிக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அங்கே மேனேஜர்லாம் மிரட்டி அங்கேயே கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் காசு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படியே நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு காசு வருது, நல்லதாக இருந்தாலும் கொஞ்சம் தப்பு பண்ணுறோமோங்கிற எண்ணமும் மனசில் இருக்குது. அப்படியே ஆஃபீஸில் புது ஃபர்னிச்சர்லாம் வாங்கி போடுறாங்க. அப்போ அங்கே ஓனர் வந்து, ஃபர்னிச்சர்லாம் வாங்குறீங்க ஆனால் ரெண்ட் மட்டும் கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்கக்குள்ள அப்போ சாங் வந்து, நாங்கள் நேற்றே ரெண்ட் போட்டோமே நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்கக்குள்ள அவரும் பார்க்குறாரு. அவரும் சந்தோஷப்பட்டுட்டு ஓகேம்மா பார்த்துக்கோங்க சொல்லிட்டு வெளியில் போகிறாரு. அப்போ ஹீரோ அங்கே வரும்போது, இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கே, இத்தனை நாள் இதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேனேங்கக்குள்ள அப்போ ஹீரோ வந்து தேங்க்யூன்னு நக்கலா சொல்லிட்டு போகிறாரு. காசு வந்தோடனே இந்த மக்கள்லாம் எப்படி மாறுறாங்க பாரியான்னு. இப்போ புதுசாக ஒரு கம்பெனி ப்ராஜெக்ட் வருது. இவ்வளோ நாள் சின்ன சின்ன கம்பெனியில் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க, ஆனால் இப்போ பெருசாக செய்யலான்னு சொல்லக்குள்ள ஹீரோ, ஏன் இதெல்லாம் வேணாம், நம்ம சின்னதாக செய்கிறதே போதும் அப்படிங்கக்குள்ள சாங் வந்து, என்னம்மாம்மா நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோவும், நான்லாம் பயப்படலையே, சின்னதாக செய்கிறதே நமக்கு நிறைய காசு கிடைக்குது, ஏன் பெருசாக போகன்னு தான் சொல்கிறேன். எங்களுக்குள்ள இல்லைம்மாம்மா, இந்த வாட்டி நம்ம பெருசாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. அப்போ அங்கே டீலிங் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் தான் உங்களுக்கு ஐடியா கொடுத்தோம், அதனால் எங்களுக்கு 60% உங்களுக்கு 40%. அப்போ ஹீரோ வந்து, நான் தான் லா படி அங்கே பேச போகிறேன், எனக்கும் வந்து சரிசமமாக வேணும், அதனால 50% பிரிச்சுக்கலாங்குள்ள சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த ஜியோன் பையனுக்கு லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி நீங்கள் உள்ளே போங்க, கொஞ்ச நேரத்தில் நான் வரேன்னு சொல்லி அவர் கிளம்பிடுறாரு. இங்கே ஹீரோவும் சாங்கும் தான் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சாங் வந்து, நீங்கள் போய் அங்கே செக் பண்ணுங்க எல்லாத்தையும், நான் இவர்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட லைட்டாக டீலிங் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஹீரோவும் அதே டைமில் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த ஃபேக்ட்ரியில் பையன் மாட்டியிருப்பான். ஹீரோ பல வசனங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாரு. இங்கே சாங் பேசுறத கேட்ட மேனேஜர், என்ன நீங்களாம் ஸ்கேமர்ஸா அப்படின்னு டைரக்டாகவே கேட்குறாரு. சாங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன அப்படிலாம் இல்லையே, நாங்களாம் ஸ்கேமர்ஸ் கிடையாது, நாங்கள் ஒர்க்கருக்காக சேவை பண்ணுறவங்க அப்படின்னு பெரிய வசனம் பேசுகிறாங்க. மேனேஜர் வந்து, சும்மா நடிக்காத, நீ ஸ்கேமர்னு நல்லாவே தெரியும், நான் போலீஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்னு கேட்கக்குள்ள, கால் பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, உங்கள் ஃபேக்ட்ரியில் இந்த மாதிரி சேஃப்டி ஐட்டம்ஸ்லாம் இல்லாமல் செய்கிறீங்க, போலீஸ் உங்களை தான் வந்து பிடிக்கணும். சாங்கும் பதிலுக்கு பதில் மிரட்டுறாங்க. அப்போ தான் இங்கே ஹீரோக்கு அந்த கம்பி விழுற சீனை காமிப்பாங்க. ஹீரோ நம்ம கதை முடிஞ்சதையான்னு கண்ணு மூடக்குள்ள அப்படியே கண்ணு முழிச்சா அவரோட பாஸ்ட் லைஃப் அவர் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. அவர் பர்த்டே கொண்டாடினது, அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டதுன்னு சொல்லி எல்லாமே வருது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க ஒய்ஃபும் அவங்க அம்மாவும் பேசிக்கிறாங்க. என்னாச்சுமா என் பையனுக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள, இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் இறந்துருவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நம்ம அம்மாவும் ஒய்ஃபும் இப்படி பேசுகிறாங்களேன்னு. அப்போ அவங்க அம்மாவும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி, நீ ஒரு செல்ஃபிஷ்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ, இல்லை நான் செல்ஃபிஷ் இல்லை அப்படின்னு
அப்படின்னு கத்துறாரு. அப்போ ஹெல்ப் ஹெல்ப்னு யாரோ கத்துற மாதிரி கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த கதவு கிட்ட அதே நெருப்பு எறிகிற மாதிரி மனுஷன் நிற்கிறான். அதை பார்த்தோன்னே ஹீரோ இந்த வாட்டி கடுப்பாகி அந்த கதவை திறக்கிறாரு. அந்த நெருப்பு அவர் மேலே எரியிற மாதிரி வருது. அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறந்தா அப்படியே அவர் வான உலகத்தில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. என்னாச்சு, நான் எங்கே இருக்கேன், அப்போ நான் செத்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் வரான். அவனை பார்த்தோன்னே நீ தானே அந்த நெருப்பெறிகிற மனுஷன் அப்படின்னு கேட்குள்ள, ஆமாம் நான் தான் வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன், ஆனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லக்குள்ள, ஆமாம் இந்த மாதிரி என்னை பயம்படுத்துகிற மாதிரி வந்தால் நான் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுட்டு, ஆமாம் நீங்கள் யார், நீங்கள் தான் இறந்தவங்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறவங்களா அப்படின்னு கேட்கக்குள்ள, அதுக்கு அந்த பையனும் நீ கரெக்டாக சொன்ன, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், இறந்தவங்களுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன், இப்போ நான் உனக்கும் ஒரு சான்ஸ் தரேன், அதை நீ ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்குள்ள, ஹீரோ சொல்லுங்க நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குள்ள, அப்போ ஒரு 2 கான்ட்ராக்ட் அப்படியே காற்றுல பறந்து வருது. இந்த கான்ட்ராக்டில் நீ சைன் பண்ணால் போதும், திரும்பி நீ உன் உலகத்தில் போய் வாழலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள, அப்போ ஹீரோ அந்த கான்ட்ராக்டை படிக்க வராரு. அப்போ அந்த பையன் வந்து இல்லை இல்லை நீ அந்த கான்ட்ராக்டை படிக்கலாம் கூடாது, உடனே சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்குள்ள, அது எப்படி நான் படிக்காமல் சைன் பண்ண முடியும்னு கேட்குறான். அப்போ அந்த பையன் வந்து உனக்கு வாழ ஆசையாக இருந்தால் நீ சைன் பண்ணு, இல்லைனா விட்டுரு அப்படின்னு சொல்லக்குள்ள, அப்போ ஹீரோவும் சரி வேறு வழியே இல்லாமல் அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணிடுறாரு. அப்போ அந்த பையனும் சரி உன் மறுபிறவி வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போக ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோ வந்து இல்லை நான் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் டவுட் கேட்கணும் அப்படின்னு சொல்ல அவன் காதில் வாங்காமல் போயிடுறான். ஹீரோ இங்கே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த சிலை சீனை தான் காமிப்பாங்க. சிலைக்கு கூட விசிட்டிங் கார்டு கொடுத்துருப்பார்ல அந்த சீனை, அந்த விசிட்டிங் கார்டை அந்த சிலை அப்படியே பிடிச்சி பார்க்குற மாதிரி தெரியும். ஆக்சுவலி அந்த பையனும் இந்த சிலையும் ஒன்று போல், இந்த சிலை அந்த பையன் தான் போல். அதை காமிச்சு இன்றைக்கான எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராமா நல்லா இருந்துச்சு கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் சொன்னால் தான் நான் இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறேன், ஆனால் வியூஸ் போக மாட்டேங்குது, நீங்கள் யாரும் பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க. அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த எபிசோட் கண்டிப்பாக போடுவேன். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க. பாய்.